என்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொன்னார், பாரு உன்னை படிக்க வச்சுட்டேன், ஓகே, நான் வந்து திங்ஸ் என்ன வாங்கி கொடுக்கறதுக்குலாம் எனக்கு அவ்வளோ இது கிடையாது, ஒரு கட்டில் ஒரு பீரோ மட்டும் வாங்கி கொடுத்தாரு, மிச்சம்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாரு. எங்கள் அம்மா இன்னும் ஒரு படி மேலே, இங்கே பாரு உன்னை படிக்க வச்சுட்டேன், புரியுதா, படிப்பு தான் உன் சொத்து, நாளைக்கு புருஷன் வீட்டுக்கு போய் புருஷனுக்காக வேலையை விட்டேன், பிள்ளைக்காக வேலையை விட்டேன், நீ வீட்டுக்கு வந்த கதவே திறக்க மாட்டேன் நான், உன்னை படிக்க வச்சதே நீ சொந்த காலில் நின்று நீ சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு எங்கள் அம்மா அதை தான் அட்வைஸ் பண்ணுவேன். மிச்ச அம்மாலாம் என்ன சொல்லுவாங்க, மாமியார் சொன்னா நடந்துக்கோ, புருஷனா, எங்க அம்மா யாருக்காகவும் வேலையை விடாத, நீ வேலையோட வந்தாதான் என் வீட்டுல உனக்கு இடம், எது நடந்தாலும் வாழ்க்கையில நான் உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கேன், ஆனா உன் வேலை உனக்கு சப்போர்ட்டிவா இருக்கும், நாங்க நாளைக்கு எப்பயும் உன் கூட இருக்க மாட்டோம், எல்லாரும் உன் கூட இருப்பாங்கலாம் சொல்ல முடியாது, ஆனா உனக்கு வேலை இருக்கும், உனக்கு வந்து சம்பளம் இருக்கும், அதை மட்டும் விடாதேன்னு சொல்லி எங்க அம்மா இன்னைக்கும் நான் வீட்டுக்கு போனாலும் எங்க அம்மா அந்த அட்வைஸ் தான் கொடுப்பாங்க. இங்க பாரு இப்பயும் சொல்றேன், நீ ஃப்ரீலான்சர், நீ வந்து பண்ணிட்டு இருக்க எல்லாம் ஓகே ஃபைன், ஆனா நீ வேலை யாருக்காகவும் விடக்கூடாது,